தளபதி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு 32 வருஷம் கழிச்சிருக்கு. திருப்பி அன்னைக்கு பார்த்து த்ரில்லையே இப்போவும் பார்க்குறேன். எப்படி இருந்துச்சு இப்போ பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சேம் அன்னைக்கு பார்த்துறேன். எனக்கு இன்னும் எல்லாமே பேக்கில் பண்ண மாதிரி இருக்குது. ரஜினி சார் திருப்பி அதே பழைய அதே ரஜினி. உங்களுக்கு பிடிச்ச சாங்னா என்ன கேட்க? எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எதையுமே கம்பேர் பண்ணுறது இல்லை. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரஜினிக்காகவும் பார்க்கலாம், மணிரத்னம்காகவும் பார்க்கலாம். விண்டேஜ் ரஜினி சார் எப்படி இருந்தார்? போய் பார்த்தா தான் ப்ரோ தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. போய் பாருங்க கண்டிப்பாக. உங்களோட ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ இந்த படத்தில்? பிரேக்கப் சீன். சாங்ஸ்லாம் பயங்கரமாக அதெல்லாம் எத்தனை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ப்ரோ பிளேலிஸ்ட்டில். இந்த ஜென்ரேஷனையும் அது கவர் பண்ணுற மாதிரி அந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க ஒன்ஸ் மோர் போடுறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தனால ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், எல்லோரும் பிரேக்கப் பசங்க தான். பிரேக்கப்னால அந்த ஒரு சீன் ரொம்ப ஹைப்பாக பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க இந்த படத்தை? ஃபஸ்ட் டைம் தான் தளபதி படம். ஃபஸ்ட் டைம். எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் விண்டேஜ் ரஜினி சார். ஆமாம், அந்த பழைய ரஜினி ஃபைட் பார்த்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இவங்க யாருக்குமே வந்துட்டு அழுகவே தோணவே இல்லை ப்ரோ. எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா இருந்துச்சு. சீரியஸாக அந்த கிளைமேக்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த ரஜினியோட ஸ்டைலு, ஆக்டிங் எல்லாமே. பட் ரீசெண்ட் இன்டர்வியூஸில் பார்த்தா ஒரு புளிஞ்சு எடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது தெரியுது ப்ரோ, அந்த எஃபர்ட்ஸ்லாம் தெரியுது. ஆமாம், அதுதான். அதனால தான் வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாமே வந்துட்டு சரி மச்சான் போதும், நடந்தெல்லாம் நடந்துருச்சு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ. தளபதி ரிலீஸ் எப்படி ப்ரோ இருக்கு? பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் எப்போ பார்த்தீங்க படத்தை? படம் இப்போ தான் முடிச்சுட்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு? பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷன் மூடாக இருந்துச்சு. பயங்கர வைபாகவே இருந்துச்சு. ஓகே ப்ரோ. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க படம் இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் போய் பார்க்கலாம். ஆனால் ரீலீஸ் இன்னும் 2 நாள் தான். ஸோ நல்லா தான் இருக்குது ஓவராலாக. இப்போ இதில் பிரேக்கப்பு, அம்மா சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் காட்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ? இல்லை, அதுதான் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அதே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக. அதான் விண்டேஜ் ரஜினி சார் எப்படி இருந்தார்? ஸ்க்ரீனில் செமையாக இருந்தார். அதே மாதிரி தான் அந்த பழைய விண்டேஜ் ஸ்டைலு, ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் ஃபேவரட்னா எது இந்த படத்தில்? அதான் ஃப்ரெண்ட்ஷிப் சீக்வன்ஸ். அதான் அந்த அரவிந்த் சாமி கிட்டே போய் சொல்லுவார். அதுதான். தளபதி படம் நல்லா இருக்குது. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா செஞ்சுருக்காங்க. மியூசிக்கல் நல்லா இருக்குது. இளையராஜா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் நல்ல ஒரு ரஜினி சார் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆக்டிங் நல்லா ஒரு இதுவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னொரு தடவை கூட பார்க்கலான்னு இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கும் வருவேன். அம்மா சென்டிமெண்ட்டு, அம்மா கூட உட்காந்து பேசுவார். அந்த சென்டிமெண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த நண்பனுக்காக உயிரை கொடுக்குறாங்கல்ல, அது சான்ஸே இல்லை. எந்த படம் இது மாதிரி வந்தது கிடையாது. நல்லா இருக்குது. தளபதினா எப்போனாலும் பார்க்கலாம். தளபதி படம் ரஜினி தளபதி. பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. இந்த சின்ன தாயவள் நல்ல ஒரு செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம். இல்லை இப்போ ஆமாம் நான் இல்லை, இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தளபதி. அப்போது ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லி தான் வந்தேன். பக்காவாக இருந்துச்சு. அவர் வழக்கம் போல் மாசு தான். இது மம்முட்டி ரஜினி அந்த தேவாசின் தான். நண்பன் அந்த சொல்லுவார்ல, அதான் மாசு. இல்லை சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்கு.